என் குழந்தையை இழந்து விட்டேன். டிவிகேவை எதிர்த்ததற்கா இந்த தண்டனை? கண் கலங்கி பேசிய ஜூலி. காவல் ஆணையர் அலுவலகத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஜூலி, என்ன கிட்னி திருடி அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க. கிட்னி தர்றதா சொல்லி 15 லட்சம் வாங்கி ஏமாத்துனதா இணையத்துல சில அவதூறுகள பதிவு பண்றாங்க. இதனால ஏற்பட்ட மன உளைச்சல்ல என்னோட குழந்தைய இழந்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில போன மார்ச் மாசம் 13ஆம் தேதி கமிஷனர் ஆபீஸ்ல 8 பேர் மேல நான் புகார் குடுத்திருந்தேன். எனக்கு 3 கணவர்கள் அப்படின்னும், நான் கிட்னி திருடி அப்படின்னும் அவதூறா பேசினவங்க மேல புகார் குடுத்திருந்தேன். அந்த புகார் மனுவுக்கு இந்த மாசம் 18ஆம் தேதி காவல் நிலையத்தில இருந்து பதில் அனுப்பியிருந்தாங்க. இது கிரிமினல் வழக்கா பதிவு செய்யப்படாது. சிவில் வழக்கா மட்டும் தான் பதிவு செய்யப்படும் அப்படின்னு என்னோட புகார அவங்க வாங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன எவ்ளோ மோசமா பேச முடியுமோ அவ்ளோ மோசமா பேசுனாங்க. இதனால போன மார்ச் மாசமே இதே கமிஷனர் அலுவலகத்துக்கு நான் புகார் குடுக்க வந்தப்போ, என்னோட குழந்தைய இழந்துட்டேன். எனக்கு கல்யாணமே இப்பதான் நடந்திருக்கு. என்னோட முதல் குழந்தைய நான் இழந்துட்டேன். இது மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. இத வச்சு சிம்பத்தி தேடலாம். ஆனா நான் எந்த இடத்துலயும் இத பத்தி பேசினதே இல்ல. ஒரு பொண்ணு டிவிகேவுக்கு எதிரா பேசினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த பொண்ணோட கேரக்டரையே தவறா சித்தரிச்சு, பெயர் கெடுக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் எந்த தவறும் செய்யல. மடியில கனமில்ல, வழியில பயமில்ல. யாராவது என்ன நம்பி ஏமாந்திருந்தா, தயவு செஞ்சு என் மேல வழக்கு பதிவு செய்யுங்க. என் மேல நீங்க வழக்கு போட்டா நிச்சயமா விசாரிப்பாங்க. நானும் என்னோட கணவரும் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறத சட்டப்படி நிரூபிப்போம். இன்ஸ்டாகிராம்ல டிவிகே மேலயும், விஜய் மேலயும் தாக்குதல் நடத்துறவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு, இந்த நாட்டு மக்களுக்காகவும், நாட்டுக்காகவும் உடனடியா ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதே பேட்டியில ஜூலி பேசியிருக்காங்க.